ராதாகிருஷ்ணன் உட்பட பஞ்சாயத்தினுடைய அங்கத்தினர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்றங்களிலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரம்மபுரத்தில் இன்றைய தினம் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விழாவுக்காக அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த உதவியை பொறுத்த வரையில் பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளி என்னுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. தண்ணீர் பஞ்சத்தையும் இந்த பகுதியை நீக்கி இருக்கிறேன். மற்றும் தெருக்கள் சாலை வசதிகள் செப்பனிடப்பட்டிருக்கிறது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு முறை இந்த விருப்பத்தில் காமரா பரவிவிட்டது, இறந்துவிட்டார்கள், ஆஸ்பத்திரிக்கு போகிற செய்தி சட்டசபையில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு கிடைத்தது. அதே வேகத்தில் நான் வந்து நுழையிலே பாலாற்றிலே தண்ணீர் இருக்கிற இடம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு உள்ளூருக்கு வந்து ஏற்கனவே மேலே மேல்நீர் தொட்டியில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் காலி செய்து வியாதிக்கு வந்தவர்களெல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து அன்றைக்கு பெரும் ஒரு நிலையை உருவாக்கிறோம். அதே போன்று பிரம்மபுரத்தில் இருப்பவர்களும் நான் இருக்கிற எந்த முயற்சிக்கும் தடங்கள் சொல்லாமல் எனக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்கள். இந்த ஊரிலே இயக்கத்தை வளர்த்த ஏழுமலை போன்றவர்கள், குன்றத்தில் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு மிக வேண்டியவர்கள். இன்னும் சொல்ல போனால் 71 நான் கல்லூரியை முடித்துவிட்டு வக்கீலாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை கூப்பிட்டு நீ காட்பாடியிலே நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அடுத்து சொன்னேன், வக்கீல் தொழில் நன்றாக நடக்கிறது, மாதம் 30 ரூபாய் 50,000 ரூபாய் கிடைக்கிறது, இந்த தொழிலே போதும் என்று சொன்னேன். ஆனால் என் மீது இருக்கிற அக்கறையால் தலைவர்கள் என் பெயரை முன்மொழிந்து விட்டார்கள். நான் இங்கே வந்து பார்த்தால் ஒரு பக்கத்தில் எல்லோரும் பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிஎலுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்று அவர் ஒரு பக்கம் பொறுக்கிக் கொண்டார். PK முன்சாமிக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்று அவர் ஒரு பக்கம் பொறுக்கிக் கொண்டார். செங்கோட்டை வரதனுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்று அவர் ஒரு பக்கம் பொறுக்கிக் கொண்டார். ஆனால் யாரும் என்னோடு வந்து பேசவும் இல்லை, எனக்கு ஆதரவாகவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் நேராக போன ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் தான் பிரம்மபுரம். அந்த ஊரில் குன்றத்தனம் எங்கே என்று கேட்டேன். காரணம் ஒரு பழையாள், அவர் ஆலை ஆடிக்கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து நிலைமைகளை சொன்னேன். நண்பர் குன்றத்தனம் அவர்கள் சொன்னார், யார் வருகிறாரோ இல்லையோ நாளை இருந்து நான் வருகிறேன் என்று முதலாக எனக்கு தைரியம் சொன்ன ஊர் இந்த பிரம்மபுரம் என்பதை நான் இன்றைக்கும் வழக்கால் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். ஆகையினால் நீங்கள் கேட்காமலேயும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு என்ன என்று கேட்டால், உங்களுக்கு பாலாற்று தண்ணீர் காவலூர் ஏரிக்கு வருகிறது. காவலூர் ஏரி வழிந்தால் அதிலிருந்து ஒரு கால்வாய் புறப்பட்டு நீளமாக இந்த கால்வாய் நம்முடைய இந்த ஆக்சிடென்ட் காலையை தாண்டி பிறகு அதுக்கு பின்னால் காங்கேயநல்லூரை தாண்டி
இது போய் இதனை கலக்கிறது. அப்படியே நேராக போனால் இன்னும் அப்படியே போகிறது தொம்லாமுட்டு வரை. ஆனால் இதை சுத்தப்படுத்த வேண்டும். அகலமாக இருந்த கால்வாய் குறுகி போயிருக்கிறது. ஒரு நாள் ஒரு தகராறு, நான் போய் எங்க பார்க்கிற பொழுது அமுண்டியிலே பாதி கால்வாயை காணும். ஆகையினால் அந்த கால்வாயை எல்லாம் ஒரிஜினல் இடத்துக்கு கொண்டு வந்து அகலப்படுத்தி தண்ணீர் சுலபமாக விவசாயிகளுக்கு வருகிற வகையில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 13 கிலோ தூரத்துக்கு ஒரு முதல் கட்டமாக இன்றைக்கு நாங்கள் அதை தூர்வார போகிறோம். அந்த தூர்வார நிகழ்ச்சி தான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறேன். அதே போன்று காவலூர் ஏரி நிரம்பினாலும் அந்த தண்ணீர் பிறண்டு வருகிற பொழுது அங்கே உடனே ஒரு கால்வாய் இல்லை. சிலருடைய நிலம் இருக்கிறது. எனவே அந்த நிலமெல்லாம் ரொப்பி அதுக்கு பிறகுதான் கால்வாய்க்கு வருகிறது. ஆனால் இந்த முறை அந்த தனியார் இடத்திலே அந்த நிலத்தை வாங்கி ஒரு சொட்டு வீணாகாமல் கலங்களிலிருந்து தண்ணீர் வந்தால் நேராக வருகிறோம். அதற்கு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கிறேன். அதுவும் இப்பொழுது செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது கலியூர் ஏரி, காட்பாடி ஏரி ரெண்டையும் கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய்க்கு மேல் 28 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த ஏரி இரண்டையும் இப்பொழுது பாசனம் இல்லை. எனவே ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஆக மாற்றி பெரிய வாக்கிங் சென்டர், படகு போக்குவரத்து இவைகளுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து இப்பொழுது கால்வாய் போகிற வரையில் இந்த 12-13 கிலோமீட்டர் தூரத்தை இது முதல் கட்டமாக செய்கிறோம். அடுத்த மாதத்துக்குள்ளாக அங்கே செய்யப்படும். மீதி இருப்பதும் இந்த ஆண்டு செப்பனிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு 2.5 வருஷம் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த 2.5 வருஷத்துக்குள் நம்முடைய தொகுதியிலே நடந்திருக்கிற வேலை போல் எந்த தொகுதியிலும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் முதலாக 71 எம்எல்ஏ வந்த பொழுது கட்டிய பிரிட்ஜ் பொன்னையாற்று பாலம் அது 50-60 ஆண்டு காலமாகிவிட்டது, இடிந்து போய்விட்டது. இன்றைக்கு அங்கேயும் 40-50 கோடி ரூபாயில் ஒரு பெரிய மேம்பாலம் கட்டப்படுகிறது. அதுக்கு மேலே பரமத்தாத்து பக்கத்தில் ஒரு செக் டேம் கட்டுகிறோம். அதுக்கு கீழே மேல்பாடிக்கு பக்கத்தில் இணைக்கிற ஒரு பெரிய பாலத்தையும் பொன்னையாற்று கரையில் நடத்துகிறோம். அதை அடுத்து புகையிலூருக்கு ஆக பொன்னையாற்றிலே மட்டும் 4 மிகப்பெரிய பாலங்கள் கட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பொன்னையாற்றில் இருக்கிற பொதுப்பணிக்கு சொந்தமான இடமும் துப்புரப்படுத்தப்படுகிறது. அதே போன்றுதான் எல்லா இடங்களிலும் வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாலாற்றிலும் 4 செக் டேம் கட்டுகிறோம். இந்த செக் டேம் கட்டுவதால் வருஷம் முழுவதும் தண்ணீர் வீணாகாமல் ஒரு 4 அடி உயரத்துக்கு பாலாற்றிலே தேங்கி நிற்கும். அது ஒரு தேங்கினால் நம்முடைய கிணறுகள் எல்லாம் ஊற்றெடுக்கும். அந்த வேலையை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றை எல்லாம் செய்து 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளாக நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் படித்த பிள்ளைகளுக்கு தொழிற்சாலை வேண்டும் என்றார்கள். அதற்காக மகவை நிலத்தில் ஒரு சிப்காட்டை இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறோம். ஆகியவற்றை எல்லாம் இன்னும் திட்டங்களை உருவாக்க இருக்கோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து, எனக்கு மிக நெருங்கிய ஊர் என்பதால் நான் இன்றைக்கு சென்னையிலே சட்டமன்றம் வருகிறது. அதை அடுத்து பல்வேறு வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஊருக்கு வந்து இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இந்த விழாவுக்காக
நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வந்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.